அமீர் சார்ட்ட கருத்து வாங்கிட்டு வரணும். பெரியாரை அதிகம் படித்தவன் இல்லை, நான் படிச்சுக்கிட்டு இருக்கவன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் கூட கொஞ்சம் படிச்சிருக்கேன் அவங்க 2 பேர்கிட்ட இருந்து. கருப்பழனியப்பன் மூலமாக நிறைய கேட்டு தெரிஞ்சிருக்கேன். நான் பிறப்பா ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்திருந்தாலும் நான் ஒரு இஸ்லாமியனாக வாழ்ந்ததில்லை, கடவுள் நம்பிக்கையாளனாகவும் வாழ்ந்ததில்லை, கடவுள் மறுப்பாளனாகவும் இருந்ததில்லை. அதனால ஆன்மீகமும் எனக்கு தெரியாது, இறை மறுப்பும் தெரியாது. தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை, ஒரு வாலிப வயது வரைக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் ஒரு தேடல் வருது, எது வாழ்க்கை எது ஆன்மீகம் அப்படின்னு ஒரு தேடல் வரும்போது ஆன்மீகத்துக்குள்ளே போகிறோம். ஆன்மீகத்தை தேட 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 தான் எது ஆன்மீகம்னு வரும் பொழுது விமர்சனங்களை எதிர்கொள்ளக்கூடிய எதிர்கருத்துக்களையும் தேடுகிற தேடல் வருது. அப்போ தான் பெரியாரையே பார்க்கணும்னு தோணுது. ஒருத்தர் கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கற்பிப்பவன், காட்டுமிராண்டின்னு சொல்கிறான்னா, முட்டாள் என்னையை பார்த்து, நான் இப்போ தான் ஆன்மீகத்துக்குள்ளே வந்திருக்கேன், என்னையை பார்த்து ஒரு ஆள் முட்டாள்ன்றாரு, நான் இப்போ தான் ஏதோ புத்தி கொஞ்சம் அடுத்த நிலைக்கு வந்திருக்கிறதா நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்கும் போது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பழனியப்பன் சொன்னது போல் ஒரு தந்தை ஸ்தானத்தில் நின்று தான் சொல்லியிருக்காரு எல்லாமே. நம்ம பிள்ளைகளை அப்படி தான் சொல்லுவோம், நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் நாசமாக தான் போவ அப்படின்னு. அது வீட்டில் நம்ம திட்டுறது வழக்கம். அதுக்காக நாசமாக போகணுன்னு எந்த தாயும் தகப்பனா நினைப்பாங்களா? அப்படி நினச்சதில்லை. ஆனால் பெரியார் அப்படி தான் ஒவ்வொருத்தரையும் சொல்லி கொடுக்குறாரு. இந்த காட்டுமிராண்டி என்கின்ற பாஷை என்று தமிழை சொன்னதுக்கான எனக்கு ஒரு விளக்கம் தெரியும். ஆனால் இந்த சபையில் அது நான் சொல்வது சரியாக இருக்காது, பழனியப்பன் போன்றவர் சொன்னால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்க தமிழ் அவர் காட்டுமிராண்டின்னு சொல்லலை. தமிழின் பெருமையாக இவர்கள் வைத்திருந்த நூட்களையும் பாடல்களையும் தான் குறித்து சொல்கிறார் அவர். அது என்ன உனக்கு கற்பித்து கொடுக்குது அப்படின்னா, அது மீண்டும் மீண்டும் உன்னைய ஏற்றத்தாழ்வுகளோட தான் கற்பித்து கொடுக்குது, வெறும் ஆன்மீகத்தை மட்டும்தான் சொல்லி கொடுக்குது, அறிவியல் உனக்கு சொல்லித்தரலை, அதனால அது காட்டுமிராண்டி அந்த இடத்துக்கு தான் குறிப்பிட்டு சொல்கிறார். நான் அந்த பேர்களை சொன்னால் சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் அப்படி தான் சொல்கிறார். கற்பப்பைக்கு சகோதரி சொன்னது போல, இதில் இன்றைக்கு தொடக்கத்தில் சானவா சொன்னது போல் ஒன்றை நான் யோசிச்சு பார்க்குறேன். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அதிகாரத்தில் இன்றைக்கு இருப்பவர்கள் அதிகாரத்தில் இல்லை, ஆனால் அதிகாரம் செய்வர்களுக்கு கீழே இருந்து மக்களை அதிகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு பெரியார் ஏற்றுக்கிட்டு இருக்கார். அப்போ இந்த தத்துவம் எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. 100 ஆண்டுகளுக்கு பின்னால் அவர் யாரை எதிரி என்று சொன்னாரோ அவர்கள் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பெரியாரை பற்றி பேசுவதற்கு இயக்கமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பெரியார் பற்றி பேசி கூட்டம் போட்டிங்கன்னா 1000 பேர் தேர மாட்டாங்க. அதுதான் அது நம்ம பெருமைக்காக சொல்கிறது, இது திராவிட மண், இது பெரியார் மண் அப்படின்னு நம்மளாம் சொல்லி, இது ஆன்மீக பூமி, ஆன்மீக பூமின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் அது ஆன்மீக பூமி ஆயிருமா? பெரியார் மண் அப்படி இல்லை, அது நம்ம பெருமைப்படுத்துவதற்காக சொல்கிறது. அந்த இடத்துல 100 1000 பேர், நான் சொல்கிறது நிஜம், ஒருத்தரை குறைத்து மதிப்பிட்டு சொல்லலை. ஆனால் இவ்வளவு பெரிய அதிகாரம் வந்தும் இவங்க யார் கூட சண்டை போட்டுருக்காங்கன்னு பார்த்தா பெரியார் கூட தான் சண்டை போட்டுருக்காங்க. அவர் இல்லவே இல்லை. ஒரு அதிகாரம், இப்போ முப்படையும் கொண்ட அதிகாரம், நீ யார் கூட சண்டை போடணும்னா உன்னை விட அதிகாரம் இருக்க மாட்டேன். செத்து போன ஒரு ஆள்கிட்ட சண்டை போடுறீங்கன்னா ஒரு ஆள் என்ன விதைச்சிட்டு போயிருப்பார். செத்து போன ஒரு ஆள்கிட்ட திரும்ப திரும்ப அவரை கூப்பிட்டு நீங்கள் சண்டை இழுக்கிறீங்க அப்படின்னா, அப்போ நான் யோசிக்கிறேன், நான் இவர் யார், எந்த இடத்துல உயர்ந்து நிற்கிறார். சரி, இதை தாண்டி நிறைய தலைவர்கள் இருக்காங்க. தலைவர்கள்லாம் எப்படி உருவாகுறாங்கன்னா, ஒன்று மொழியின் அடிப்படையில் உருவாகுறாங்க, இல்லை இனத்தின் அடிப்படையில் உருவாங்க, இல்லை சாதியின் அடிப்படையில் உருவாங்க, மதத்தின் அடிப்படையில் உருவாங்குறாங்க. அவங்க எல்லாருமே எப்படி உருவாவாங்கன்னா, அவர்களுடைய பெரும்பான்மையாளர்களுடைய நம்பிக்கையை வைத்து அவர் முன்னிலையில் வைப்பார். ஆனால் இந்த தேசத்திலேயே எல்லாருடைய நம்பிக்கையை செதைச்சு உருவான ஒரே தலைவர் பெரியார் தான். அவனோட நம்பிக்கையை தான் எதிர்கேள்வியை கேட்கறது, அவனோட சேர்ந்து பயணிக்கிறது இல்லை. அவனை எதிர்த்து நின்று மற்ற எல்லா தலைவர்களும் என்ன அங்கீகாரம் இருக்கோ அதை விட மிகப்பெரிய அங்கீகாரத்தில் பெரியார் இருக்கார். அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம சமீபத்தில் திரைப்பட வசனம் மாதிரி, நான் 10 பேரை அடித்து டானான வேறடா, நான் அடித்த 10 பேரும் டான்றான் அப்படின்ற மாதிரி பெரியார் அந்த இடத்துல இருக்கார். அதுதான் எனக்கு இப்போது இன்றைக்கு பெரியாரை எதிர்த்து நிற்கிற ஒரு தனிக்குரல் தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது. அந்த குரல் பேர் டீம் பார்ட்னர்ஸாக இருக்காங்க, அது இருக்காங்க. அந்த தனிக்குரலில் அந்த தனிக்குரல் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்று இருக்குது. அதாவது திராவிட இனம் எங்களுடைய இனத்தின் எதிரி, பாஜக மனிதகுல விரோதி அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஏற்கிறேன் அந்த தத்துவத்தை. ஆனால் மனிதகுல விரோதி யாரடா எதிரியாக பார்க்குறான் அப்படின்னு சொன்னால்,
ஒரு மனிதகுல விரோதியாக இருக்கிறவன் அவன் எப்படி ஒரு சரியானவனாக இருக்க முடியாது. அவனுக்கு எதிரி யாருன்னா பெரியார். அப்போ மனித குல விரோதியாக இருக்கவனுக்கு எதிரி பெரியாருன்னா எனக்கு ஹீரோ அவராக தானே இருக்க முடியும். அப்போ நான் அங்கே பிடிக்கிறேன் நான். அப்போ மனிதகுல விரோதியோட எதிரியை நீங்கள் இன்றைக்கி எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, இது வெறுமனே தேர்தல் கணக்குகள் தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படியாவது அதிகாரத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஏதாவது ஒன்று இடைஞ்சலாக இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வேறு எதேதோ சொல்லி பார்த்தீங்க, எதுவுமே எடுபடலை. அப்படிங்கும்போது இங்கே ஒரு ரொம்ப நான் நிறைய இடங்களில் சொன்னது, இங்கே மீண்டும் அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அத்திவரதர் என்பவரை இங்கே 1.5 கோடி மக்கள் போய் சந்திச்சுட்டு வர முடியுது. சந்திச்சுட்டு வர்றாங்க அந்த மக்கள். ஆன்மீக பூமியாக அப்போ மாறிடுது. ஆனால் அந்த 1.5 கோடி பேர் அந்த ஆன்மீகத்தை நாங்கள் அரசியலாக கொண்டு வருகிறோம்னு சொல்கிறவனுக்கு ஓட்டு போடுறானா, அப்போ ஓட்டு போட மாட்டேன்றான். அப்போ பெரியார் மண்ணா மாறிடுது, அந்த இடத்துல மாறி நிற்கிது. அப்போ இப்படி எல்லா காலகட்டத்திலையும் ஏற்புடையதாக ஒருத்தர் எப்படி இருக்க முடியும், தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிற ஒருத்தர் இருக்க முடியும் அப்படின்னா அது பெரியார். அப்புறம் வெறுமனே பெரியார்னு சொல்வதற்கான என்னை விமர்சிங்க, விமர்சனத்தை ஏற்றுக்கிறேன். இப்போ தமிழே காட்டுமிராண்டி மொழின்னு சொல்கிறேன் சொன்ன உடனே அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் கலைஞர் அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க, அவர் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்கிறாரு அப்படின்ன உடனே அவர் இல்லை தமிழ் தொன்மையான மொழி, அந்த அடிப்படையில் அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சின்ன ஒரு முலாம் ஒன்று பூசுறாரு. அதை திரும்பவும் எதிர்க்கிறார் பெரியார். நான் சொன்ன கருத்தில் அப்படி தான் இருக்கேன், அது காட்டுமிராண்டி மொழி தான் அப்படின்னாருன்னா அந்த காட்டுமிராண்டிக்குள்ளே இருக்கிற அர்த்தத்தை தான் நம்ம தேடணும் திரும்ப. அப்போது அவர் சொல்லிட்டாரேன்றதுக்காக தன்னை மாற்றிக்க விரும்பலை, அதனால தான் அவர் பெரியார். அப்போ பெரியார் எந்த இடத்திலும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கலை, கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கார். அந்த உறுதியாக இருக்கிறது தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு சமூக நீதி நிறைந்த மண்ணாக இருக்கிறது. அதனால் அவரை வீழ்த்தணுன்றதுக்காக நீங்கள் சொன்னது போல் டீமாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அவர் சார்ந்து சுருக்கி இந்த விவாதத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கல. ஆனால் அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்திலிருந்து அப்போது சில நேரங்களில் நீங்கள் நட்பாகவும் இருந்ததுனால கேட்குறேன். நான் பிரபாகரன் அவர்களை சந்திச்சுட்டு வந்ததற்கு பிறகாக என் நிலைப்பாடு மாறுது, நான் பெரியார் குறித்து நிறைய படித்ததற்கு பிறகு என் நிலைப்பாடு மாறுது அப்படின்லாம் குறிப்பிட்றாரு. ஆரம்ப மேடைகளில் நானே பெரியாரை வணங்கியிருக்கேன், இன்றைக்கும் நான் பெரியாரை ஏற்றுக்கிறதுல பிரச்சனை கிடையாது, ஆனால் பெரியார் மட்டும்தான் எல்லாத்தையும் செஞ்சாருன்னு சொல்கிறது சரியா அப்படிங்கிறார்ல சீமானவர். இல்லை, இந்த டிபேட்டை நான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக கொண்டு போக நான் விரும்பலை. நீங்கள் திரும்ப திரும்ப கொண்டு போனீங்கன்னா பெரியாரை ரொம்ப சிறுமைப்படுத்துவது போல் ஆயிரும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதை நான் விரும்பலை. இப்படி ஒரு தனிப்பட்ட மனிதர் எல்லா காலகட்டத்திலையும் அவரை பற்றி விமர்சனங்கள் சொல்லிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த தனிப்பட்ட மனிதரோடு கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியாரை வீழ்த்தணும் என்பது யாருடைய இலக்கு? சானவாஸ் அவர்கள் சொன்னது போல் அவருடைய 50வது இறந்த நாள் விழா அந்த போஸ்டர் ஈரம் கூட காயலை, உடனடியாக இந்த குரல் மாறுதுன்னா அந்த குரல் வரும் பொழுது சுற்றி நிற்கிற குரல் பூரா யார்? அந்த ஆதரவு குரல் யார்? ஒரு குரல் இந்த மாதிரி பேசிட்டாரேன்னு சொல்லும்போது போகிற போக்கில் ஒருத்தர் நான் சாயந்தரம் கொண்டு ஆதாரத்தை தரேன்ட்டு ஓடி போயிட்டார். 4 மணிக்கு தரேன்னு இவர் இதுவரைக்கும் சொன்ன எதையுமே செஞ்சது கிடையாது. ஆனால் இந்த தடவை சொல்லிட்டு போயிடுறாரு. இன்னொருத்தர் வர்றாரு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், நான் என்னை போன்றவர்கள் கேட்குறது, பெரியாரை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுவதற்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏன் நேரமே கிடைக்கலையா? இந்த ஆதாரத்தை முன்னாடியே நீ எடுத்து போட மாட்டியா அப்படின்னா எங்களுடைய குரல் எதுவுமே எடுபடலை, இங்கே வேற மாதிரி இருக்கான். அப்போ தமிழ் தேசிய குரலாக ஒரு குரல் முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கும்போது இளைஞர்கள்ட்ட அந்த குரலை வச்சு என்னுடைய கருத்தை நான் சொல்ல வைக்கணும். அதுதான் நீங்கள் கேட்டதுக்குள்ளே இருக்க தவிர நான் ஒரு தனி மனித தாக்குதலாக இதை கொண்டு போக விரும்பலை. நீங்கள் யார் இந்த மண்ணில் நீ ஆளலாம், போகலாம், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது நமக்கு. பெரியார் என்கிற ஒரு மனிதர் சொன்ன தத்துவம் எனக்கு ஏற்புடையதா இல்லையா, இவ்வளவு தான் நம்மளுடைய விவாதம் இருக்கணும். பெரியாரை நான் எந்த வகையில் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி தான் பார்க்கணும். இப்போ எனக்கு கொள்கை தலைவர்னு இப்போ இங்கே ஒவ்வொருத்தரும் எனக்கு கொள்கை தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க? எனக்கு கொள்கை தலைவர் முகமது நபி. நான் அகில உலகத்துக்கு முகமது நபியை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கேன். ஆனால் என்னுடைய கொள்கை தலைவர் சொன்னபடி தான் நான் நடந்துகிட்ருக்கேன். அந்த அடிப்படையில் தான் பெரியாரை ஏற்கிறேன். அப்போ என்னுடைய கொள்கை தலைவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பிறப்பில் ஏற்றத்தாழ்வு இல்லைன்றார். அதாவது உலகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் தங்களுடைய வேத நூலாக கொண்டிருக்கக்கூடிய திருக்குரானை அரபி மொழியில் இறங்குது. அந்த அரபி மொழியில் இறங்கினது காலகட்டத்தில் முகமது நபி சொல்கிறாரு, அரபி அல்லாதவர்களை விட அரபியர்கள் மேன்மை கிடையாதுன்றார். இந்த மொழியில் இந்த வேதம் இறங்கியது என்பதற்காக இந்த மொழிக்கு தனித்துவம் கிடையாதுன்றார். 1400 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இல்லை.
அதனால் அரபியை விட நீ கீழானவன் யாரும் நினச்சிடாது. மேலானவன் அரபி மேலானவனு கிடையாது, மற்றவங்க கீழானவனு கிடையாது. கருப்பரும் அரபியரும் ஒன்றேன்னு சொல்கிறார். அன்னைக்கு அந்த தத்துவத்தை அவர் சொன்னார். அந்த வழித்தோன்றல்களாக வந்த என்னுடைய குடும்பத்துக்குள்ளே எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. எங்கள் அப்பா மோமோஸ் மேலே இருந்தார், அதனால் எனக்குள்ளே சேர்ந்துருச்சு. என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தான் முனியாண்டின்னு, அவனுக்கு வந்து சேரவே இல்லையே. அவனுக்கு சேர்த்தது யார்? அவனுக்கு கொண்டு வந்து சேர்த்தது பெரியார். எனக்கு இவர் சேர்த்தாரு, அவனுக்கு கொண்டு வந்து சேர்த்தது இந்த தத்துவத்தை பெரியார் தான் சேர்த்தாரு. அப்போ நானும் அவனும் அண்ணன் தம்பியா சகோதரனாக வாழக்கூடிய ஏற்றத்தாழ்வு இல்லாமல், நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு சாதி தெரியாது. நான் படித்தது பூரா சாதி பள்ளிக்கூடம், மதுரை ஆயிரவிசியம் மஞ்சப்புத்தூர் மகாஜன சபைன்னு செட்டியார் பள்ளிக்கூடம், அதுக்கடுத்து ஜெயராஜ் நாடார் மேல்நிலைப்பள்ளி, அதுக்கடுத்து முகையத் ஷா சர்க்குரு வக்பு வாரிய கல்லூரின்னு. ஆனால் நான் படித்தது பூரா சாதி மதம் சார்ந்த கல்வி நிலையங்கள். எனக்கு சாதியே தெரியாது. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நான் நிஜமான உண்மையை சொல்கிறேன். நான் சத்தியமான உண்மையை சொல்கிறேன். என்னுடைய நண்பர்கள் 2 பேர், ஒரு ஜீவான்னு ஒரு நண்பர் என்னுடைய ரொம்ப நெருக்கமாக இருக்கும் கல்லூரி காலகட்டத்தில். அப்போ இன்னொரு நண்பர் வந்து அவரோட போகும்போதெல்லாம், நீ என்னடா எப்போ பார்த்தாலும் அவனோடய போயிட்டே இருக்க அப்படின்னு. என்னன்னு கேட்பேன். அவனோட போகிறது வந்து அன்றைய கல்லூரி காலகட்டத்தில் ஒரு தவறான செயல் செய்கிறதுக்கு. அதில் இவன் கேட்குற கேள்வி, ஏன் அவன் கூட போகிற அப்படின்னு. அப்போ அவன் கூட போனால் என்ன அவனு? அவன்லாம் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதுடா அப்படின்னு. ஏன் இது எதுக்கு சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன், தெரியாதுடான்னு சொல்கிறேன். அப்போ சொல்கிறான், இல்லை அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தாழ்ந்த ஜாதி, கீழ் சாதி. அவன் சொன்னது கீழ் சாதின்ற அந்த அந்த இதில் சொல்கிறான். உனக்கு அப்புறம் தெரியணும், பேரை பார்த்தா தெரியலையா, ஜீவான்னு வச்சுருக்கான் அப்படின்றான். ஜீவான்னு பேரை வச்சு ஒரு சாதி பேரை வந்து வச்சு சாதியை கண்டுபிடிக்க முடியுமான்னு முதல் முறையாக உணர்ந்தது என்னுடைய கல்லூரி பருவத்தில் தான். அதுக்கு காரணம் நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் யாரை கொள்கை தலைவராக ஏற்றிருந்தோன்னு. அந்த கொள்கை எங்களை வழிநடத்துது. அப்போ என்னால் அதை உணர முடிந்தது. அதை உணர முடியாத என்னுடைய இன்னொருத்தர் இருக்கான்ல, அவனுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்தது இந்த தமிழ் மண்ணில் பெரியார். அப்படிப்பட்ட பெரியாரை நீங்கள் ஒதுக்கிட்டு நீங்கள் எந்த அதிகாரமும் இங்கே வெல்லாது. நீங்கள் பெரியாரை தவிர்த்துட்டு இந்த நாட்டை என்ன சுபிச்சமாக்க முடியும்? நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன நீங்கள் செஞ்சாலும் அவர் எதை சொன்னாரோ அதனுடைய இதில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டது போல் பெரியார் மட்டும்தான் செஞ்சாரா, பெரியார் மட்டும்தான் செஞ்சாருன்னு நாங்கள் யாராவது சொன்னோமா? அதிகாரத்தில் இருக்கங்க யாராவது சொன்னாங்களா? பெரியார் என்பவர் ஒரு தத்துவத்தை ஏற்றார், ஒரு இயக்கம் நடத்தினார். அந்த இயக்கத்திலேருந்து கருத்து முறை எடுத்துகிட்டு வெளியில் வர்றாரு, அண்ணா வர்றாரு. அண்ணா அதை கட்சியாக கட்டமைக்கிறாரு, தேர்தல் அரசியலை நோக்கி பயணத்துக்கு போகிறாரு, அவர் வெல்றாரு. அதுக்கப்புறம் கலைஞர் வர்றாரு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்குது. அதுக்கப்புறம் அதிலிருந்து அண்ணா அந்த கட்சியின் நீட்சியாக இந்த ஆட்சிகள் இருக்குது. இந்த அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால அவங்க பெரியாரை முன்னிலைப்படுத்துகிறாங்க. சரி, நான் கேட்குறேன், நீங்கள் ஆனமுத்து செய்யலையா, அவர் செய்யலையா, இவர் செய்யலாம்? எங்கேயாவது ஒரு இடத்துல ஆனமுத்து செய்யலை, வள்ளலார் செய்யலை அப்படின்னு இந்த அதிகாரத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்களா? நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்கள் தான் அந்த தலைவர்களோட ஒருத்தர் கம்பேர் பண்ணுறீங்களே தவிர அவங்க யாருமே சொல்லலை. எல்லாரையும் ஏற்கிறோம். அந்தந்த தலைவர்களை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். கருத்து முரண்கள், மனிதன் வந்து மனிதனாக பிறந்த அனைவருமே ஒரு கருத்து முரண்களோடு இருப்பான், சிறு தவறுகளோடு தான் இருப்பான். என்னுடைய தந்தைகிட்ட குறை இருக்கா? இருந்தது. என்னுடைய தாயிட்ட குறை இருந்ததா? இருந்தது. அதுக்காக அவன் தாய் இல்லைன்னு ஆயிருமா? என்னுடைய தந்தை இல்லைன்னு ஆயிருமா? அதுபோல் குறைகள் இருந்தாலும் நான் பெரியாரை ஏற்கிறேன், அவர் என்னை ஏற்கிறார், நான் அவரை ஏற்கிறேன். அவர் சொன்னதை நான் எல்லாத்தையும் எடுத்துக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. அவரும் சொல்கிறாரு, ஏற்றுக்காரு. அப்போ நான் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வேணான்னு சொல்லுங்கள், அதை நம்ம இல்லை எதிர்கருத்து சொல்லுங்கள். ஆனால் அழிப்பேன் ஒழிப்பேன்றீங்க. இறந்தவரை நீங்கள் என்ன அழிக்க முடியும்? முதல்ல அதுக்கு அறிவுபூர்வமாக பேசுவோம். கருத்தியல், அந்த கருத்தியலை எதுக்கு அழிக்க வேண்டிய அவசியம் இருக்குது? அப்படின்னா எல்லோருடைய மனதிலும் அத்திவரதரை கும்பிட்ற அத்திவரதரை போய் பார்க்குற மனதிலையும் பெரியார் இருக்கான். அவனுக்கு பிரித்து பார்க்குற தெளிவு இருக்குது. அவன் பிரித்து பார்க்குறதுனால உங்களால் வாக்குகளை வாங்க முடியலை. வாக்குகளை வாங்க முடியாதனால முதல்ல பெரியார் அடிப்போம். எப்படி பெரியார் இங்கே கீழேருந்து போனார் பாருங்க, சாதிய படிநிலை நீங்கள் அது எதடா பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அது மதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. மதம் யாரை பிடிச்சிக்கிட்டு இருக்கா? கடவுள் பிடிச்சிக்கிட்டு. அதனால நான் கடவுள் இல்லைன்னு சொன்னது போல் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இங்கே ஓட்டே வாங்க முடியாது, யாரா பிடிச்சிக்கிட்டு இருக்கான்னா பெரியார்னு ஒரு ஆள் பிடிச்சிக்கிருக்கான், அங்கேருந்து அடிப்போன்னு வர்றாங்க. இவங்க ரிவர்ஸில் வர்றாங்க. அதனால் பெரியார் என்பவர் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். அமீர் அவர்கள்ட்ட கடந்த சில வருடங்களாக இன்னும் பெரியாரை தாக்குறது, கொண்டாடுறது வழக்கமாக அதிகமாகிறது மாதிரியே, பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க அதிகமாகிற மாதிரியே தாக்குறதும், அவர் மேலே ஒரு சொன்ன விஷயங்களை தாண்டி அவதூற பரப்புறதும் அதிகமாகிக்கிட்டே இருக்கே, அது எதனாலன்னு நினைக்கிறேன்? திரும்ப திரும்ப நீங்கள் அதே புள்ளியில் தான் வந்து நிற்க முடியும். ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னாடி இல்லை, ஆனால் அந்த தாக்கம் மட்டும் இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது.
அந்த தாக்கம் வந்து ஏதோ ஒரு வழியில் சுற்றி சுற்றி வரும். நாளைக்கு இவங்க சொல்கிற தமிழ் தேசியமே அதிகாரத்துக்கு வருதுன்னு வச்சுங்களேன், சமூக நீதிக்கு எதிராக இருப்பீங்களா? பெண் உரிமைக்கு எதிராக இருப்பீங்களா? நிச்சயமா இருக்க முடியாது. அப்போ பெரியார் இருக்கார்ல, இங்கே பெரியார் இருக்கார்ல, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கும்னா அப்போ இங்கே பெரியார் இருக்கார்ல. அப்போ ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரும்ப திரும்ப முன்ன எப்போவோ ஒன்று சொன்னதை காட்டு முன்னாடின்னு சொன்னார். சரி, நான் கேட்குறேன் இப்போ உங்கள்கிட்ட, யார் தமிழை தேவ பாஷைன்னு சொன்னவங்கலாம் யார் யார்? அதை எடுத்து வைங்க முன்னாடி. அதை சொல்ல மாட்டேன்றீங்க. எனக்காக வாழ்ந்த ஒருத்தர், என்னுடைய அப்பனுக்கும் தாத்தனுக்கும் வரப்போகிற என் பிள்ளைக்கும் பேரனுக்கும் சேர்ந்து வாழ்ந்து மரணித்த ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னார். அதுவும் இந்த கட்டத்தில் சொன்னாருன்னு சொல்லி முடிச்சிட்டோம். அப்பவும் அவர் அதான் சொன்னாருன்ற எனக்கு எந்த வகையிலையும் தொடர்பு இல்லாத ஹரிஹர ராஜா சர்மா தமிழ் பொறுக்கின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அவரையே நீங்கள் எதிர்க்கலை. யார் அப்போ தேவபாசின்னு சொன்னது யார்? பாஜக சொல்கிறாங்களா? சங்கிகள் சொல்கிறாங்களா? தேவபாசின்னு சொல்கிறாங்களா? நீ கும்பிட்ற சாமி கோயிலுக்குள்ளே உன் மொழியை அனுமதிக்கப்படலைல்ல. அவன் அதுக்கு காரணம் என்ன சொல்கிறான்? காட்டு முன்னாடி மொழின்னு தானே சொல்கிறான். அப்புறம் அவனை கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? எக்ஸாக்ட்லி. சமஸ்கிருதத்தில் மிலேச்ச பாஷைன்னு சொல்கிறாங்க, இவர் தமிழில் காட்டு மிராண்டி மொழின்னு அவன் சொல்கிறான்ல, அவனையே இந்த கேள்வி கேட்க இருக்கிறீங்க. அப்படின்னா குரல் உங்களுடையது தான், ஸ்கிரிப்ட் உங்களோடது இல்லைன்றதான் இங்கே பிரச்சனை. திரும்ப திரும்ப நம்ம அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். குரல் நீங்களாக இருக்கீங்க, ஸ்கிரிப்ட் உங்களோடது கிடையாது. இவர் ரொம்ப காலமாக எழுதி வச்ச பெரியார் எதிர்க்கிறனாலே இன்னொரு புள்ளியில் அவரை வைக்கிறதும் சரியாங்கிற கேள்வி இருக்குல்ல. அவர் உடனே சங்கிங்கிறதும் பாஜகவோட ஆதரவுங்கிறதும் அப்படி நாம வைக்கல சார். சார் நான் ஆதாரம் கொடுக்குறேன்னு சொன்னது யார் சார்? சாயந்தரம் ஒரு நிமிஷம், நாங்கள் இங்கே சொன்னோம். அதை சொன்னது யார்? அதை சொன்னது குமரேனந்தன் மக, அதை சொன்னது அண்ணாமலை. அவங்க தான் சொன்னாங்க தீம் பார்ட்னர் அவருன்னு. ஆமாம், கரெக்ட். நாங்களா சொன்னோம்? அவங்க தான் சொன்னாங்க தீம் பார்ட்னர்னு. நான் ஆதாரம் கொடுக்குறேன்னு சொன்னது இவர் தான் சொன்னார். சார் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட வந்து சேர்ந்துட்டாரு, முழுவதுமாக சேர்ந்துருவாருன்னு அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்காரு. அந்த காணொலி இருக்குது, நாங்கள் எடுத்து காட்டட்டுமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு காணொலி வந்திருக்கு கேட்குறீங்களா? பெரியாருடைய குரல் இருக்குது ஒன்று கேட்குறீங்களான்றீங்க. இல்லை, இப்போ இதெல்லாம் இருக்குது, இப்போ இதெல்லாம் யார்கிட்ட போய் காட்டுறது? இப்போ சமீபத்தில் ரவீந்திரன் துரைசாமி தன்னை அவர் ஒரு நெறியாளர்னு வச்சுக்கலாம், இல்லை நெறியாளர் ஒரு பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், சாரி மன்னிச்சுங்க, பத்திரிகையாளர். அவர் நீண்ட நெடிய காலமாக அவருடைய விவாதங்கள்ல நான் அவரை பார்த்துட்ருக்கேன். எப்போ பிஜேபி ஆட்சிக்கு வருதோ அதுக்கு பின்னாடி தான் தன்னை ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறார். ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து சொல்லணுமா இல்லையா? எப்போ அந்த இயக்கத்தில் சேர்ந்தாரோ அப்போயே சொல்லியிருக்கணும். எப்போ பிஜேபி மேலே ஆட்சிக்கு வருதோ அப்போ தான் சொல்கிறாரு, நான் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறதுல பெருமைப்பட்டுக்கிறேன்றாரு. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு, நான் மோடி அவர்களே அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்காக நான் வேலை செஞ்சேன்றார். தமிழ்நாட்டிலும் அதுபோல் ஒரு ஆட்சியை உருவாக்குறதுக்கு வேலை செய்கிறேன்னு சொன்னவர் அவர் தான் சார் சொன்னார். கூட்டிகிட்டு போனேன் ரஜினிகாந்தை பார்க்கன்னு. நம்மளா சொன்னோம்? அவர் தான் சொன்னார். அப்போ கூட்டிகிட்டு போய் என்ன செய்வார்? இவரை கூட்டிகிட்டு போய் ரஜினிகாந்த் அவர்களை காமிச்சு திமுகவுக்கு வாக்கு கேட்க சொல்லுவாரா? அவர் என்ன சொல்லியிருப்பார்? பேசுவாங்க சார், அரசியலாக பேசுவாங்க, விவாதிப்பாங்க. ஆனால் உடனடியாக பேசினாலே அவர் சொல்கிறாரு சார். ஆமாம், நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு சார். அந்த கர்மம் பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி என்ன? அதையா சொல்லி தொலைங்களேடா சார். ரவீந்திரன் துரைசாமி நான் சொல்கிறேன், இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். அதாவது ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகன் தான். ரஜினிகாந்த் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு இப்போ வர்ற அரசியலுக்கு வர்றதில்ல. அப்போ வந்து மாநாடு மாதிரி இப்போ கல்யாண மண்டபத்தில் எல்லாரையும் கூட்டி என்ன சொல்லுவார்னா வந்து, நான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வேன். 2 விஷயம் சொல்லிட்டு இருப்பார். என்னன்னா, ரசிகர்கள்லாம் சாப்பாடு போடுவேன் பாரு, இதுவரையும் போடலை. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்வேன் பாரு, இதில் செய்யலை. அந்த சாப்பாடு ஒரு என்ன சார், மண்டபத்தில் கூட போட வேண்டிய சார், ஒரு மாவட்டம் கூப்பிட்டு அது ரொம்ப காலம் சொல்லிட்டே இருக்காரு. அதே மாதிரி நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்வேன் பாரு, என்ன செய்ய போறான்னு தெரியல. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஏதாவது செய்வேன். அரசியலுக்கு வராமல் இருக்கிறதா ஏதாவது செய்யறது. அது என்னன்னா, அவர் அரசியல் வரேன்னு சொன்ன பொழுது பார்த்தீங்கன்னா இதே டோன் இருந்துச்சு. நேராக போய் ராமகிருஷ்ண மடத்தில் போய் சாமியாரை பார்த்தாரு. என் அரசியல் ஆன்மீக அரசியல்னாரு. இங்கே தேவை வந்து எனக்கு தேவை காவலாளிகள்லாம் வேணும்னாரு. அதுக்கப்புறம் தான் அதை மௌடி வந்து சௌக்கிதார்னாரு சார். அவர் அப்புறம் இதில் கல்லூரியில் வந்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னார் சார். எம்ஜிஆர் யார் சார்? திராவிட ஆட்சி இல்லையா? இப்போ அதே போல் மறுபடியும் இப்போ ரஜினிகாந்தை போய் சீமான் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வெளியே வந்தோன்னே பெரிய எடுத்து பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்துக்கும் காரணம் ரஜினிகாந்த் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் என்ன செய்கிறார், பின்னாடி உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா அறிவாலயத்துக்கு வந்து கலைஞர் நானும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது. அதுக்கப்புறம் மெதுவாக 3 வருஷம் கழிச்சு என்ன செய்யறதுன்னா அதுக்கு எதிரான வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குது. இவர் சொன்னார்ல RSS 3 சொல்கிறாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தோன்னு. அப்படி திமுக ஆட்சிக்கு வந்தோன்னு பார்த்துறீங்களா? இருக்க பிராமணம் பூரா எனக்கு கலைஞருடைய தமிழ் ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் கவனிக்க கலைஞர் பிடிக்கும்ல. ஆமாம், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்குமாங்க.
சார் 3 வருஷத்துல நெருங்கிற முடிஞ்சிருச்சே சார் ரிஷி சேகரால. 3 வருஷத்துல நெருங்கிட்டார் ரிஷி சேகர். உங்களால் முடியவே முடியாது. நீங்கள் உங்களுக்கு வாழ்நாள் ஆளும் ஷானவாஸ் சார் நம்பி என்னைக்கா ஆர்எஸ்எஸ்ல கூப்பிட்டுருவாங்களா? அவர் என்ன வேணால் பேசுறது சார். கூப்பிட்டுருவாங்களா ஆர்எஸ்எஸ்ல? அமீரை கூப்பிட்டுருவாங்களா? ஷாலினியை கூட கூட மாட்டாங்க சார். யாரும் கூட மாட்டாங்க. அவன் சரி நடந்துருச்சு, ரிஷி சேகர் நடந்துருச்சு. அப்போ அவங்க தெளிவாக இருப்பாங்க அதில். எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட சந்தேகம் தான் இது. நான் வந்து ரஜினிகாந்த் முக்கியமான ரோல் இருக்குன்னு நான் நம்புறேன். அமீர் அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. இதுதான் அவர் சொன்ன ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? இங்கே வந்து பாஜகன்ற ஒரு கட்சி இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலை. பெரியாரை எதிர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லலை. நான் இன்ன காரணத்துக்காக தான் பெரியாரை எதிர்க்கிறேன், இன்ன காரணத்துக்காக ஏற்கிறேன். நீங்கள் சொல்றீங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே புள்ளியில் வைக்க வேணாம், எப்படி வைப்பீங்கன்னு. எந்த கருத்தின் அடிப்படையில் சங்கிகள் அம்பேத்கரை ஏற்கிறார்கள், எந்த கருத்தின் அடிப்படையில் பெரியாரை எதிர்க்கிறார்கள் சொல்லுங்கள் சார். சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார். ஒரு மதமாற்றம் குறித்த நிலைப்பாடுகள்லாம் வேறையா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. புத்த மதத்தை தான் தழுவுனாரு, இவர் வந்து வேற ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ புத்த மதத்தை ஏற்றுருவாங்களா அவங்க? சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் நிறைந்திருக்கிற மதமே என்னுடைய மதம், அந்த நம்பிக்கையை தான் பின்பற்றேன்னு அம்பேத்கர் சொல்கிறாரு. அப்படி இருக்கா அவங்ககிட்ட ஏதாவது? இல்லை. அப்புறம் இங்கே அம்பேத்கர் இல்லை சார், வடநாட்டில் அம்பேத்கர், இங்கே பெரியார். இடம் பிரித்து வச்சுருக்க ஆள் 2 லீடரை வந்து ஆளுக்கு பாதியாக பிரித்து வச்சுருக்கு இந்த தேசம். இப்போ என்ன பிரச்சனை நான் கேட்குறேன் சார். நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா தலைவர்களும், அவர் சொன்னது போல் ஆணை முத்தா இருக்கட்டும், வல்லராஜ், இன்றைக்கி தமிழ் தேசிய தலைவராக சித்தரிக்கப்படுகிற அண்ணன் பிரபாகரனாக இருக்கட்டும், அவர் சொன்னாரா பெரியார? ஈழத்துக்கு எதிராக நின்னாரா எங்கேயாவது? அப்புறம் எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க? அவர் சொல்லாததை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அவர் விரும்புவாரா இந்த 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 நிலைப்பாட்டை? பெரியாரையும் தன்னையும் ஒரே இடத்துல நிறுத்தி எதிராக நிறுத்தினதை அவர் விரும்புவாரா? சரி, யார் ஆதரவாக இருந்தா? தமிழீழன்ற அந்த அந்த விஷயத்துக்கு புலிகளுக்கு அப்புறம் யாரால் வளர்ந்தீங்க? யார் ஆதரவாக இருந்தது சார்? நான் கைதாகி சிறைக்கு போனேன். இன்றைக்கி தாங்க நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சி 2009 எங்கே இருந்தது அந்த கட்சி? முதல் முறையாக 2009 எங்களை சிறை பிடித்து ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வரும்போது வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்தவங்கலாம் யார்? நாம் தமிழரா? பெரியாரி ஆதரவாளர். அப்புறம் அங்கேருந்து தானே வளர்ந்தோம். அவங்க எந்த சிந்தனையை கொண்டு வந்து நிறுத்தினாங்க? அவங்க ஈழத்துக்கு எதிராக இருந்தாங்களா? இல்லை, அதை வேறு எல்லாரும் சொல்லணும் நிகழ்ச்சி பார்க்குற எல்லாருக்கும். ஏன்னா இவர் வந்து எதுக்காக போனோன்னு தெரியாது. இவர் வந்து சீமானுக்கு வந்து ஜெயில்மேட்டு. 2 பேரும் ஒன்றா இருந்து மொத்தம் போய் இதை பேசணும். யாரும் சீமானை வந்து உள்ளும் புறவுமா இன்றைக்கி தமிழ்நாட்டில் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் யாருன்னா அமீர் மட்டும்தான். அதனால் ஜெயில்மேட்டு 2 பேரும் போனது இலங்கை ஈழத்தமிழரை பற்றி ஆதரவாக பேசி. அப்போது நான் பிரபாகரன் என்னுடைய அண்ணனாக ஏற்கிறேன். எந்த குற்றம் குறை இல்லாதவர்ன்ற அடிப்படையிலையா? முரண்கள் இருக்குது, கருத்தியல் முரண்கள் இருக்குது, செயல் முரண்கள் இருக்குது, அதையும் தாண்டி நான் ஏற்கிறேன். அப்படித்தான் பெரியாரையும் நான் ஏற்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திரும்ப திரும்ப பெரியாருக்கு புனிதர் பட்டம் கட்டாதீங்க. யாரும் இங்கே புனிதர் பட்டம் கட்டலை. நான்லாம் ஒரு நாள் கூட பெரியார் மேடையில் ஏறி நின்னதும் கிடையாது, பெரியாருக்கு மாலை போட்டதும் கிடையாது, பெரியாருக்கு பூ போட்டதும் கிடையாது, அப்படி கையை தூக்குனது எதுவுமே செஞ்சதில்லை. ஆனால் எனக்கு பெரியார் வேணும்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே செஞ்சது கிடையாது. நீங்கள் எப்படி என்னுடைய மண்ணில் என்னுடைய வாழ்க்கைக்கு பயணித்த ஒருத்தருக்கு புனிதர் பட்டம் கட்டாதீங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் மட்டும் ஒருத்தருக்கு புனிதர் பட்டம் கட்டிக்கிட்டே இருக்கீங்க. மறுசீராய்வு செய்கிறேன்றீங்க. மறு ஆய்வு செஞ்சோம்னா ஈழ விடுதலை மறு ஆய்வு செஞ்சு பார்ப்போமா? பார்க்கலாம்ல. ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறான் சங்கி. பெரியாரையும் வீழ்த்தணும், தமிழ் தேசிய தலைவராக இருக்கிற பிரபாகரனையும் வீழ்த்தணும். அதுக்கு யார் கையை வச்சு அடிக்கணும்னு முடிவு பண்ணுறான். இப்போ என்னை போன்றவர்கள் இன்னும் ஈழ ஆதரவாளர்கள் பிரபாகரன் குறித்து விமர்சனம் செய்ய முன்வைக்க வரும்போது அதுதான் இன்றைக்கி வந்திருக்க குரல். பெரியாரா பிரபாகரனா, தடியா துப்பாக்கியா அப்படின்னா இது என்னது? இது அவசியமற்றது இல்லையா? அப்போ பிரபாகரனை நேர் எதிரியாக கொண்டு வந்து களத்தில் நிறுத்த வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது அப்படின்னா, பாஸ் வேறு. பாஸுக்கு சண்டை போட விட்டு 2 பேரையும் காலி பண்ணிடணும். ஏன்னா 2 பேருமே இருக்கக்கூடாது. தமிழ்ன்ற அந்த இனமே இருக்கக்கூடாது, அந்த அடையாளமே இருக்கக்கூடாதுன்றது. அதுக்கு என்னை போன்றவர்கள் பலியாகணும், என் பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் பலியாகணுன்ற நினைக்கிறது இருக்குல்ல, அது ஆபத்தாக இருக்கிறதுனால தான் நான் வேகமாக ஓடி வர்றேன். இல்லைனா எனக்கும் பெரியாருக்கு என்ன இருக்குது? நான் போய் எங்கேயும் மேடையில் நின்று பெரியார் புகழ் பாடினதில்லை. ஆனால் பெரியாரை நீங்கள் வீழ்த்தணும்னு நினைக்கும் பொழுது உங்களால் வீழ்த்த முடியாது.
ஆனால் அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு ஓடி வரும். அதனால் ஓடி வரும். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாலும் கூட எந்த இடத்துல ஏற்கிறேன்னா பெரியாரை அம்பேத்கரை எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அதனால நான் அவரை ஏற்கிறேன். அவர் நினச்சிருந்தா அவர் பாட்டுக்கு 2 சாமியாரை கொண்டு வந்துட்டான்னு வச்சுங்க. கரு சொன்னது மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து மதுரை பகுதியில் வளர்ந்தவன். எனக்கு மீனாட்சி தெரியும், சொக்கர் தெரியும், அழகர் தெரியும், அவள் முருகன் தெரியும், இதெல்லாம் தெரியும். ராகவேந்திரன் ஒரு சாமி திடீர்னு வந்தார் தமிழ்நாட்டுக்கு. அது ஒரு நடிகரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. நான் தப்பாக சொல்லலை, இதை விமர்சனமாக எடுத்துக்க வேணான்னு. ஆனால் ஒரு நடிகரால் ஒரு சாமியை அறிமுகப்படுத்த முடியுது. அதுபோல் விஜய் ஏதாவது ஒரு சாமியை கொண்டு வந்தால் என்ன செய்கிறது? முடியும்ல. லட்சக்கணக்கான இளைஞர்களை பின்பற்றுவான்ல. அதை செய்யாமல் பெரியாரையும் அம்பேத்கரையும் கொண்டு வந்ததுனால் நான் வரவேற்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ அவர் பெரியாரையும் அம்பேத்கரையும் கொண்டு வந்ததுனால தான் நான் வீழ்த்துவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன? திரு அமீர் அவர்கள், உங்களுடைய நிறைவு கருத்தும் இளைஞர்கள் பெரியாரை ஏன் இன்னும் நிறைய படிக்கணுங்கிற உங்களுடைய அறிவுரை. எனக்கு தெரிஞ்சு படிச்சுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் 10 வருஷமாகவே படிச்சுட்டு இருக்கிறாங்க. பெரியார் அவங்க சொன்னது போல் அப்டேட் ஆகிட்டே இருக்காருன்னு, இறந்ததற்கு பின்னால் உடையில் கூட அப்டேட் ஆகிறாரு. ஜீன்ஸ் போட்டிருக்காரு, அவர் அப்டேட் ஆகிட்டே இருக்கார். நீங்கள் வாட்ஸ்அப்பு ரீல்ஸ்லாம் திறந்தால் பெரியார் இருந்துக்கிட்டே இருக்கார். நான் சொல்லுவது போல் கூட்டமாக போட்டால் யாரும் வரமாட்டாங்க, ஆனால் எல்லார் வீட்லேயும் பெரியார் இருக்காங்க. இப்போது என் பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, நான் வளர்ந்தது முதல்ல சொன்னேன். என்னை பற்றி சொல்லும்போது நான் கடவுள் நம்பிக்கையாளனும் இல்லை, கடவுள் மறுப்பாளனும் இல்லை. ஒரு வீட்டில் இருந்தேன். அப்புறமா தான் ஒன்றுனாக்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறேன். இப்போ என் பிள்ளைகள் வளரும்போது என்ன பண்ணுறாங்க, எங்கள் அடுத்த தலைமுறை கடவுள் நம்பிக்கையாளர்களாக தான், இறை நம்பிக்கையோடு தான் வளர்கிறாங்க. ஆனால் அவர்களும் இன்றைக்கு பெரியாரை பற்றி தெரிந்து கொள்கிறாங்க. காரணம் இந்த விவாதம். அதனால் இளைஞர்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒன்று தான், மேடை பேச்சுகளில் இந்த ஊடக சந்திப்பில் பேசுகிற எதையுமே நம்பாதீங்க. அதை நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற செய்திகள்லாம் உண்மை கிடையாது. இப்போ கூட ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல், ஒரு செய்தி பார்க்குறேன். அது ஒரு அமைப்பை, மே 17 அமைப்பை சேர்ந்தவர்கள் பெரியாரை செருப்பை கழட்டி அடிக்கிறது மாதிரி ஒரு ஃபோட்டோ வரும்போது, காரில் வரும்போது பார்த்துட்டு வரேன். அது ஒரு ஃபேக்காக இருக்குது. இப்படி ஃபேக்கான செய்திகள் தான் அதிகமாக இருக்குது. அதுபோல் தான் தலைவர்களும் இருக்காங்க. செய்தி மட்டும் இல்லை, தலைவர்களும் ஃபேக்காக தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் பெரியாரை பற்றி அவதூறு வந்தால் அவதூறை காது வழியாக கேட்டுட்டு பெரியார் புத்தகத்தை எடுத்து படிங்க. சாணவா சொன்னது போல் எந்த காலகட்டத்தில் எந்த கண்டஸ்ட்டில் சொன்னாங்கன்னு பாருங்கள். சகோதரி சாலினி சொன்னது போல் கற்பப்பையை எடுன்னு சொன்னாலும் இன்றைக்கி கற்பப்பையை எடுத்துருவியா அப்படின்னு கேட்குறாங்களே. சார் இன்றைக்கி ஏதோ புதுசாக வந்திருக்காங்க டிங் பேரண்ட்ஸா, குழந்தை வேணான்னு சொல்கிறது. அதுதான் சார் பெரியார் சொன்னார். அப்போது அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பெரியாரை எதிரின்னு சொன்னால் அவர் தான் எங்காலும்பாங்க அந்த டிங் பேரண்ட்ஸ் பூரா. அப்போ நீங்கள் அப்படி ஒதுக்கி தள்ளிட முடியாது. அதனால் பெரியார் மீது வருகிற விமர்சனத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு படிங்க. அது ஒன்று. ரெண்டாவது, நான் இன்றைக்கு இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறது, பெரியாரை வீழ்த்துவேன்னு சொல்கிறவங்க 26 தேர்தலில் 234 தொகுதியிலையும் பெரியார் செஞ்ச செயல்களை, அவதூறுகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா சார்? கேட்டுருவீங்களா பிரச்சாரத்தில்? ஒரு ஆள் சொல்ல சொல்லுங்கள், நாங்கள் கேட்போம்னு. வேறு எதையுமே சொல்ல வேணாம். நீங்கள் பெரியார் தானே மூலமாக இருக்காரு. போகும்போது அவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க. 234 தொகுதி வேறு நீங்கள் கேட்க சொல்கிறீங்க. கேட்கணும்ல. ஏன்னா பெரியார் எனக்கு ஆபத்தானவரில்ல, நான் சொல்லலை, நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போ பெரியாரை மூல ஒழிச்சா தான் இந்த நாடு முன்னேறும்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போ 26 தேர்தலில் இந்த சங்கி கூட்டங்களும் நீங்கள் சொல்கிற அந்த டீம் எல்லாமே, டீம் பார்ட்னர் எல்லாருமே சேர்ந்து பெரியார்ன்றவர் இந்த மண்ணுக்கு ஆகாதவர், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? கேட்டாங்கன்னா நான் அவங்க பக்கம் போக தயாராக இருக்கேன்.